வணக்கம் நண்பர்களே, இன்று நம்ம பார்க்க போற பதிவு சீத்தாப்பழம். இந்த பழம் சாப்பிட்டு இருக்கீங்களா? ஸ்வீட் இருக்குன்னு விட்டுடாதீங்க. இதுக்குள்ள எக்கச்சக்க ஹெல்த் சீக்ரெட்ஸ் ஒளிஞ்சிருக்கு. டுடே ஹீரோ சீத்தாப்பழம். இந்த பழம் இந்தியாவுக்கு எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது, சீத்தாப்பழம் நம்ம இந்திய ஃப்ரூட் மாதிரி ஃபீல் ஆனாலும் ஒரிஜினலா இது சவுத் அமெரிக்கா, பேரு இக்குவடர் போல்வியா சைட்ல பிறந்த ஒரு பழம். அங்க இருந்த பழங்குடியினர் இது எனர்ஜி ஃப்ரூட்ஸாகவும் டைஜஸ்டிவ் ஃப்ரூட்டாகவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்பானிஷ், போர்ச்சுகல் ட்ரேடர்ஸ் இந்த பழத்தை ஆப்பிரிக்கா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு கொண்டு போனாங்க. இந்த ட்ரேட் ரூட் மூலமா தான் பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே இந்த பழம் இந்தியாவுக்கு வந்தது. இந்த சீத்தாப்பழம் நம்ம ஊருக்கு வந்ததும் நம்ம கிளைமேட்டோட பெர்ஃபெக்டா மேட்ச் ஆச்சு. ட்ரை டிராபிக்கல் கிளைமேட்ல வளரக்கூடிய இந்த மரத்திற்கு கம்மியான தண்ணீர் தான் போதும். ஹாட் சாயில கூட நல்லா வளர்ந்துச்சு. இதனால மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடுல இந்த பழம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஸ்லோவா நம்மளோட லோக்கல் ஃப்ரூட் மாதிரி ஆகி நம்மளோட லைஃப்ல செட்டில் ஆயிடுச்சு. பெயர் எப்படி வந்ததுன்னா இப்ப ரியல் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் தாங்க. இங்கிலீஷ்ல இது கஸ்டர்ட் ஆப்பிள். உள்ளே இருக்கும் கிரீமி டெக்ஸ்சர் கஸ்டர்ட் மாதிரி இருந்ததுனாலே தான் இதுக்கு இந்த பெயர். ஹிந்தில சீதாப்பல். ஹிந்தி இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து வந்த பெயர் தாங்க. ஆனா டேஸ்ட் ஃபுல்லா தமிழ் மக்களோட மனசை ஜெயிச்ச பழம். ராமனின் மனைவி சீதா தேவி வனவாசம் இருந்த டைம்ல இந்த பழத்தை விரும்பி சாப்பிட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை. சயின்டிபிக் நேம் அனோனா ஸ்கோமோசா. ஸ்கோமோசானா ஸ்கேல் மாதிரி ஸ்கின் டெக்ஸ்சர் இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஃப்ரூட் இவ்வளவு கல்ச்சர் ஹிஸ்டரி இருக்குன்னு யோசிச்சிருப்பீங்களா? இப்போ மருத்துவ குணங்கள். செரிமானத்தை சரியாக வச்சுக்கிட்டு குடலுக்கு ரொம்ப சப்போர்ட் தருது. சீத்தாப்பழம் டயட்ரி ஃபைபர் நல்ல அளவுல இருக்கு. இதனால சாப்பிட்ட உடனே டைஜஷன் ஸ்மூத்தா ஸ்டார்ட் ஆகும். இதுல இருக்கிற சாலிபிள் ஃபைபர் மலம் சாஃப்டா ஆக ஹெல்ப் பண்ணுது. இன்சாலிபிள் ஃபைபர் குடலுக்குள்ள இருக்கிற வேஸ்ட்டை கிளீன் பண்ணி வெளியே அனுப்பும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது ப்ரீபயோட்டிக் மாதிரி வேலை பண்ணும். நல்ல கட் பாக்டீரியாவை ஃபுட்டுக்கு கொடுக்குது. ஸோ கேஸ் மாதிரி ப்ளோட்டிங் மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸை குறைக்கும். குளிர்காலத்துல நம்ம ஃபுட் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அப்ப சீத்தாப்பழம் மாதிரி பழங்கள் சாப்பிட்டா டைஜஷன் ஸ்மூத்தா பேலன்ஸா இருக்கும். உண்மையிலேயே கான்ஸ்டிபேஷன், ப்ளோட்டிங் மாதிரி பல டைஜஸ்டிவ் கம்ப்ளைண்ட்டுக்கு ஃபைபர் ரிச் ஃப்ரூட்டை அடிக்கடி டயட்ல சேர்த்தாலே நல்ல மாற்றம் தெரியும். பிரைனுக்குன்னு பார்த்தா பிரைன் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. இதுல இருக்கிற விட்டமின் 6, செரோட்டின், டோபமைன் மாதிரி ஹாப்பி அண்ட் ஃபோக்கஸ் ஹார்மோனை உருவாக்க ரொம்ப முக்கியமா இருக்கு. மூட் பேலன்ஸ் கொண்டு வருது, கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் ஆகுது. இதுல இருக்கிற மெக்னீஷியம் நர்வ்ஸை ரொம்ப காம் பண்ணி ஸ்ட்ரெஸ், ஆன்சிட்டியை குறைக்குது. விட்டமின் சி இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்டு வருது. ஸோ பிரைனை ரொம்ப ஷார்ப்பா ஆகவும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ஹை ஸ்ட்ரெஸ் ஜாப், பிரைன் ஃபாக் மாதிரி சுச்சுவேஷன்ல சீத்தாப்பழம் மாதிரி நியூட்ரிஷன் ரிச் ஃப்ரூட்ஸ் டயட்ல இருந்தாலே ஃபோக்கஸும் நம்ம மூடும் நேச்சுரலாவே பெட்டரா ஃபீல் பண்ணும். இம்யூனிட்டி பூஸ்டர் இன் வின்டர். குளிர்காலம் வந்தாலே கோல்டு, ஸ்னீசிங், ரன்னிங் நோஸ் இதெல்லாம் காமன் தான். அப்ப சீத்தாப்பழம் நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கும். இதுல இருக்கிற விட்டமின் சி WBC ஆக்டிவேட் பண்ணி பாடியோட இம்யூன் டிஃபென்ஸை ஸ்ட்ராங்கா பூஸ்டப் பண்ணும். கூடவே உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சீசனல் சேஞ்சஸ்ல ஏற்படுற ஆக்சிடேட்டிவ் டேமேஜுக்கு எதிராக ஃபைட் பண்ணும். ஸோ இது அக்கேஷனல் ஃப்ரூட் மாதிரி இல்லாம டெய்லி ரொட்டீன்லயும் ஸ்மார்ட்டா ஆட் பண்ணிக்கோங்க. ஹார்ட்டோட ஹெல்த்தை கூட இம்ப்ரூவ் பண்ணும். இதுல இருக்கிற பொட்டாசியம், மெக்னீஷியம் பிளட் ப்ரெஷரை பேலன்ஸ் பண்ணி ஹார்ட் ரிதம் ஸ்மூத்தா ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதுல இருக்கிற ஃபைபர் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணி மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணவும் நல்ல சப்போர்ட் தரும். நேச்சுரல் சுகர்ஸ் இருக்கிறதுனால உடனடி எனர்ஜி குடிக்கும். ஸோ சீத்தாப்பழம் ஒரு டேஸ்டி ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லாம கம்ப்ளீட் நியூட்ரிஷன் டென்ஸ் ஹெல்த்தி ஃப்ரூட் கூட சொல்லலாம். இந்த பழத்தை எப்பொழுது, எப்படி, யாரெல்லாம் சாப்பிடலான்னு பார்க்கலாம். சீத்தாப்பழம் ரொம்ப லேட் நைட்ல சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட் டைம் இல்லைன்னா ஸ்நாக்ஸா சாப்பிட்டா கட்டுக்கும் எனர்ஜிக்கும் சப்போர்ட் இன்னும் பெட்டரா கிடைக்கும். சீடை சாப்பிடவே கூடாது, அது பாடிக்கு டாக்ஸிக். டயபெட்டிஸ் உள்ளவர்கள் நேச்சுரல் சுகர் அதிகமாக இருப்பதனால் போர்ஷன் சைஸை கொஞ்சம் கவனமா எடுத்துக்கணும். லாஸ்டா சீத்தாப்பழம் வெறும் ஸ்வீட்டா இருக்கிற ஃப்ரூட் மட்டும் இல்ல, ஹிஸ்டரி, சயின்ஸ், பியூர் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி மெடிக்கல் பிளஸ் ஃபுட் ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி வேல்யூபிள் கண்டென்ட்டோட சந்திப்போம். நெக்ஸ்ட் வீடியோல எந்த ஃப்ரூட்டை டிசெக்ட் பண்ணலான்னு சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.